ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மத்ஸ்யாவதார் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பூர்ண அவதார் தான் முடிக்க போகிறோம். என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் விஸ்வாமித்திரர் ஒரு மாலையை எடுத்துட்டு வரார். அதை இந்திரனுக்கு கொடுக்குறாரு. இந்திரன் ஐராவதத்துக்கு போகிறார். அதான் அவரோட பெட்டுன்னு கூட சொல்லிக்கூட வாகனம் கூட சொல்லிக்கலாம். ஐராவதம் அது கீழே போட்டு மிதிச்சு உடனே டக்குனுக்கு சாபம் விட்டுருவார். இந்திரனுடைய பணம், காசு, அவருடைய துண்டு, அப்புறம் அந்த கிரீடம் எல்லாமே போயிடும். அப்புறம் அவர் பெருமாளை வேண்டிக்கிறார். அது எல்லாமே பார்க்கணும் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவர் இப்போவே போறேன்னாங்கிற மாதிரி டக்குன்னு போயிட்டு தேவரும் அசுரர்களும் மந்திரமலர்னு ஒன்று இருக்கு. அதை எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் ஒரு பாம்பு வச்சு கிடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அது எல்லாமே வருது. நான் தான் லட்சுமீஸ்வரர் சொன்னேன்ல, லட்சுமி வருவாங்க, சந்திரன் வருவாங்க, காமதேவன் வரும், அதை மாடு பேசலன்னு சொன்னாங்க, அது வரும். அப்புறம் எல்லாமே வரும். கூட இந்திரனோட அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்துச்சு. அவரும் போட்டு ஹாப்பி ஆகிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னா, ஒரு விஷம் வந்துடுது. சிவனுக்கு ஏன் நீலகண்டன்னு ஒரு பேர் வந்துச்சுல்ல, அது இந்த கதையில் வருது. அந்த விஷம் வந்ததில்ல, விஷத்தை அப்படியே அந்த சங்கில் எடுத்து அப்படியே மெதுவாக பிடிச்ச உடனே இங்கே ஒரு மாதிரி நமக்கு ஏதாச்சும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் எஃபெக்ட் ஆகும்ல, எஃபெக்ட் ஆன மாதிரி அவருக்கும் அப்படி ஆயிருக்கு. அவர் ஒரு கல்லில் இப்படி உட்காந்துருக்காரு. பார்வதி இப்படி கழுத்தை இப்படி சொல்கிறாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே இருந்தது. அவருக்கும் ஒன்றும் ஆகாமல் விட்டுருது. ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போயிருக்காங்க. அப்புறம் கடையில் அந்த இடத்துல ஒரு பாயசம் மாதிரி நல்லா ஸ்வீட்டான ஒரு கிருமியான ஒரு பாயசம் மாதிரி ஒன்று வருது. அந்த பாயசத்தை தேவர்கள் வசதி நான் குடிப்பேன் சட்டை போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெருமாள் ஒரு அழகான பொண்ணு ரூபத்தில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட வச்சது தேவர்களுக்கே புல்லு கொடுத்து அசுரர்கள் கொடுக்கவே இல்லை. இதுதான் சொல்கிறது மகாபாரதத்தில், அதர்மோட பிஸ்கெட் நான் போவேன், தர்மோட பிஸ்கெட் தான் போவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் வந்தாங்க. இந்திரன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பெருமாளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அது ஒரு செகண்ட் அவதாரம் வச்சு